என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? வாய்ஸ் ஆஃப் சாண்டி அவங்களோட சேனல் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு ஃபேவரட் ஆல்பம் சாங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? இந்த மாதிரி ஆல்பம் சாங்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ தமிழ்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் விட மலேசியா கடைசி தான் சம போட்டாங்க. You okay? You saved me. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆல்பம் சாங்ஸ்லாம் கொடி கட்டி பறந்த காலம்னே சொல்லலாம். என்னதான் மூவி சாங்ஸ் இருந்தாலும் இந்த ஆல்பம் சாங்ஸ் கேட்டு வைப் பண்றதுக்குன்னே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட மொபைல் போனே இல்லைனாலும் அவங்க வீட்டில் இருக்கிற டிவியில லோக்கல் சேனல்ல போடுற இந்த ஆல்பம் சாங்ஸை கேட்டு அந்த சாங்ஸ்க்குலாம் லூப் மூட்ல வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி நம்ம எல்லாரும் அதிகமா விரும்பி கேட்டு நம்ம மனசுல மறக்க முடியாத நீங்காத இடம் பிடிச்சிருக்க ஆல்பம் சாங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அதிகமா கேட்டு ரசிச்ச அருமையான இந்த ஆல்பம் சாங் தாங்க. இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா மலேசியன் மியூசிக் கம்போசர் திலீப் வர்மன் அவரோட மியூசிக்ல இந்த சாங்கை எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. இந்த சாங்கோட லிரிக்ஸையும் மியூசிக்கையும் இப்ப கேட்டாலும் ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சாங்ல எமோஷன்ஸ் எல்லாம் கேரி பண்ணிருப்பாங்க. இதுல நெக்ஸ்டா திலீப் வர்மன் அவரோட வாய்ஸ்ல பாடி நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்ச இந்த மோஸ்ட் பெயின்ஃபுல்லான இந்த ஆல்பம் சாங். இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா ஜெய் தகர்ஷன்றவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. திலீப் வர்மன் அவரே இந்த சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதுனதுனால இந்த சாங்கை எப்ப கேட்டாலும் ரொம்பவே ஃபீலிங்காவே ஃபீல் ஆகும். இதுல நெக்ஸ்டா டிஜேன்ற இந்த சிங்கர் பாடின இந்த லவ் ஆல்பம் சாங். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆல்பம் சாங் பாத்தீங்கன்னா அப்ப லவ் பண்றவங்க மட்டும் இல்லாம இப்ப லவ் பண்ற நிறைய பேரோட ஃபேவரட்டான ஆல்பம் சாங்னு கூட சொல்லலாம். இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா வெர்னூன் ஜி சிகரம்ன்றவங்க தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. இந்த சாங்ல வந்த இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிரிக்ஸ்னே சொல்லலாம். அவ கழுத்துல முடிச்சுக்க கட்டி விடவா. இதுல அடுத்ததா ஒரு பொண்ணை பார்த்த லவ் டு ஃபர்ஸ்ட் சைட்டை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி வந்த இந்த முட்டு முட்டுன்ற இந்த ஆல்பம் சாங். இந்த சாங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன் சைடா லவ் பண்ற நிறைய பேரோட ஃபேவரட்டான ஆல்பம் சாங்னு கூட சொல்லலாம். இந்த ஆல்பம் சாங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 11 வருஷத்துக்கு ஆயிருந்தாலும் இன்னும் நிறைய பேரோட ஃபேவரட்டான ஆல்பம் சாங் லிஸ்ட்ல இந்த சாங்கும் இருக்கு. இதுல நெக்ஸ்டா உங்கள நிறைய பேரு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான இந்த அழகே அழகேன்ற இந்த ஆல்பம் சாங். இந்த ஆல்பம் சாங்க எப்ப கேட்டாலும் நிறைய பேரோட சைல்ட்ஹுட் டேஸ்லாம் நம்ம கண்ணு முன்ன வந்துட்டு போகும். இந்த சாங் ஹெம்ஸ் மியூசிக்ல சிங்கர் நிஷான் கேன்ற இந்த சிங்கர் கேக்குறவங்களோட இதயம் எல்லாம் மெல்ட் ஆவற மாதிரி ஸ்மூத்தா சாங் பாடிருப்பாங்க. இந்த பாட்டு உண்மையிலே கேட்டது.
இந்த அழகை சாங்கோட தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் இல்லாம இந்த சாங்கோட இதுதான் நான் பார்த்திருக்கேன். அவரு பாட்டு நான் பார்த்தது இல்ல. இந்த பாட்டை தான் நான் பார்த்தேன். யாரு இது பண்ணி விட்டாங்க? ஒரிஜினலே இப்ப தமிழ் தெரியாம வெர்ஷன்ல இந்த சாங் பாக்குறது பிடிக்குமா இல்ல கொரியன் வெர்ஷன்ல இந்த சாங் பாக்குறது பிடிக்குமா? இதுலதான் கமெண்ட் எனக்கு பண்ணுங்க. இதுல அடுத்ததா இந்த சாங்கும் நிறைய பேரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான மோஸ்ட் பெயின்ஃபுல்லான இந்த என்னால மறக்க முடியவில்லை என்ற இந்த ஆல்பம் சாங். மறக்க முடியவில்லை அவனுக்கு வலிகள் தெரியவில்லை. இந்த ஆல்பம் சாங் ஆமா, இதுக்கு ஹவான் நீ பிரதர்ஸ் அவங்க பாடின எல்லாம் சாங்ஸ் கேவலமா இருக்கு. ஃபேவரட்டான ஆல்பம் சாங்னே சொல்லலாம். எல்லாம் அழுதுட்டு கிடக்கும். சும்மா கண்ணாடி பார்த்து அழுறாங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா இந்த சாங்க லூப் மோட்ல அதனால இந்த கேட்டு பாட்டு நிறைய நான் பேர் இந்த சாங்க்கு அடிக்ட்டும் ஆயிருக்காங்க. இதுவரை நான் கண்டு கொண்ட கனவு நீ தந்தது. இருக்கும்போது தானே ஆமா. போ. இதுல நெக்ஸ்ட் காவடிச்சா. ஒன் சைடா லவ் பண்றவங்களுக்காகவே போடப்பட்டு செம்மையா ட்ரெண்டிங் ஆன இந்த கண்ணுக்குள்ளே நிக்கிறியே என்ற இந்த ஸ்மூத்தான இந்த ஆல்பம் சாங். கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே உன்னை விட்டயா தொடையே. இந்த ஆல்பம் சாங்க பாத்தீங்கன்னா தனிமையில கேட்டு ரசிச்சு ஃபீல் பண்ண நிறைய பேர் கூட இருக்காங்க. கண்ண மூடி திறந்தாலும் இந்த இந்தியால வரவங்களும் அழகா இருப்பாங்க. எப்படிதான் தெரியல. ஆனா அவங்க அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. நிறைய பேரோட ஃபேவரட்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த சாங்கோட தமிழ் வெர்ஷன் பிடிக்குமா இல்ல கொரியன் வெர்ஷன் பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஓ, இதுல கொரியன் வேற விட்டாங்க. நல்லாதான் இருக்கும் எல்லாத்தோட. ஏதோ இதையும் போட்டு இதுல next ஆனா அதை பார்த்தது இல்லையே, நான் original ல. ஆர்டிஸ்டா இருக்கும்போது அவர் பாடுனதுலயே என்னோட ஆமா, மோஸ்ட் ஆமா. ஃபேவரட்டான நிறைய பாட்டு இருக்கு. இந்த பெயின்ஃபுல்லான இந்த album song. அந்த பாட்டு செம்மையா இருக்கும். நம்ம இதுவும் செம்மையா இருக்கும். இந்த சாங் என்னதான் மூவில யூஸ் மூவியோட அதுதான் நல்லா இருக்கும். ஃபேவரட்டான மியூசிக் வீடியோன்னு கூட சொல்லலாம். இப்போ கூட இந்த சாங்குக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. இதில் நெக்ஸ்டா ஹிப்ஹாப் ஆதி நான் பாடி ஃபர்ஸ்டா வேர்ல்ட் ஃபுல்லா செம்மையா வைரலான அது செம பாட்டு. ஆதி நான் பாடின இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இந்த சாங் ஒரு மியூசிக் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மியூசிக் வீடியோவும் செம்மையா ட்ரெண்டிங் ஆயிருச்சு. எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க, என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு தாண்டாலும் ஸ்டில் இப்பயும் இந்த சாங்க்கு நிறைய பேர் வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காஞ்சி பட்ட விட்டு புட்டு கர்ச்சீப்பு கட்டுதுங்க, கர்ச்சீப்பு கட்டுதுங்க. இதுல நெக்ஸ்டா நாம் சீரிஸ்ல வந்து நிறைய பேரோட மனசையெல்லாம் கொள்ளை கொண்டுகிட்டு இருக்கிற இந்த அடிப்பெண் என்ற இந்த லவ் டுவேட் ஆல்பம் சாங். இது நான் உட்காந்து இதுலயே நிறைய வெர்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த ஆல்பம் சாங் டாக்டர் ஃபாதர்னு ஒன்னு டேஸ்ல நிறைய பேரோ ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஆல்பம் சாங்காவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, நல்லா இருக்கும். ஆனா விஷயோட எனக்கு பாட்டு நல்லா இந்த சாங்க பாத்தீங்கன்னா சிங்கர் ஸ்டீபன் அண்ட் ஸ்ரீனிஷான்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இந்த சாங் பாடி கலக்கியிருப்பாங்க. ஆமா, சூப்பரா இருக்கும். வாய்ஸ் இதில் நெக்ஸ்டா இந்த ஆல்பம் சாங்க லவ் பண்றவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிரேக்கப் ஆனவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாங் பிடிக்காமே இருக்காது. அப்படி பிரேக்கப் ஆனவங்களுக்காக போடப்பட்ட இந்த மனசை ஏண்டி நொறுக்குறன்ற இந்த பெயின்ஃபுல்லான இந்த ஆல்பம் சாங். மனசா ஏண்டி நொறுக்குற வார்த்தையால எரிக்கிற. இந்த சாங்க சிங்கர் தினேஷ் அவரோட வாய்ஸ்ல இந்த மியூசிக்கோட சேர்ந்து கேட்கும்போது கேட்கறவங்க மனசெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிரும். பிரேக்கப்க்குன்னு எவ்வளவுதான் மூவி சாங்ஸ் இருந்தாலும் இந்த சாங்கை தேடி தேடி கேட்டு தன்னோட லவ்வர்ஸ் கூட இருந்த மெமரிஸை நினைச்சு ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர்னு கூட சொல்லலாம். இதுல நெக்ஸ்டா இந்த சாங்கை எப்ப கேட்டாலும் இந்த சாங்கை கேட்டு ஃபீல் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஹார்ட் டச்சிங் ஃபீல் கொடுக்குற இந்த ஆல்பம் சாங். பயங்கரமா இருக்கும். இந்த சாங்க பாத்தீங்கன்னா ஜிட்டிஸ்ன்றவங்க தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. சிவாஜி இவங்களோட லிரிக்ஸ்ல இந்த பயங்கரமான சாங் love கேட்டாலும் lyrics கேட்கறவங்க மனசெல்லாம் அப்படியே உருக வச்சிரும். ஆனா இந்த வருஷம் நான் இந்த சாங் பார்த்ததே ரிலீஸ் இல்லையே. ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இப்ப கேட்டாலும் அப்ப கேட்ட மாதிரி அதே ஹார்ட் மெல்டிங் ஆகிற ஃபீலை இப்பயும் கொடுக்கும். என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சு கிள்ளாதே. இதுல நெக்ஸ்டா எல்லாரோட லவ் ஃபெயிலியருக்கும் லவ் ஃபீலிங்க்கும் சாங்ஸ் வரும்போது லவ்வோட ரொமான்டிக் சைடுக்காக ரொம்பவே ஸ்பெஷலா போடப்பட்ட இந்த தேன் குடிக்கின்ற இந்த ஆல்பம் சாங். ஒளியாதே ஒளியாதே பக்கத்தில் இருந்துமே எங்கே இருந்தாய்.
இவரை இந்த ஆல்பம் காணோம். சாங் எங்க பாத்தீங்கன்னா போனாருன்னே சிங்கர் தெரியல. டிஜே அண்ட் பிரகதீன்ற அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங் எப்ப கேட்டாலும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபீல் கொடுக்கும். கொஞ்சம் பொறுங்க கூட பேச. இதுல அடுத்ததா மாடர்னான மியூசிக் யூஸ் பண்ணி பாப் சாங் ஸ்டைல்ல வந்த இந்த ரொமான்டிக்கான இந்த இதெல்லாம் சமப்பா ஒன்னப்பா உசுரத்தா உருக்காத மனசத்தா இந்த சாங் ஆனப்பா. விவேக் அண்ட் மார்வின் அவங்களோட மியூசிக்ல கம்போஸ் பண்ணி இந்த சாங் ரொம்பவே ஸ்மூத்னஸா பாடியும் இருப்பாங்க. தறி கெட்ட மனசு ஒன்ன தேடி அலையோ அடியே. இந்த சாங் வந்து புதுசுல பாத்தீங்கன்னா இந்த சாங்கை கேட்டு கேட்டு வைப் பண்ணி இந்த சாங்க்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர்னு கூட சொல்லலாம். நீயும் என்ன நீங்கி போனா நீலவானம் கண்ணீர் சிந்தும். இதுல நெக்ஸ்டா எங்க ஆப்பட்டிங்க. வீட்டு லோக்கல் சேனல்ல Copyright கொடுத்துரும். கேட்டு கேட்டு வைப் பண்ண வச்ச இந்த ஆல்பம் சாங். என்ன பாட்டு இந்த ஆல்பம் சாங்குக்கு சென்டிஷ் என்றவர் தான் லிரிக்ஸ் எழுதி மியூசிக்கும் போட்டிருப்பாரு. சரி, அதனாலே சரி, லவ் வாட்ஸ்அப் சாங்காக போடப்பட்ட இந்த ஸ்டேட்டஸ்ல தான் சாங் பார்த்திருக்கேன் பாத்தீங்கன்னா நான். வைப் பண்ற மாதிரியான சாங்கா இருக்கும். அப்படியா? இதெல்லாம் ஆமா, கேட்டிருக்கேன். எல்லாம் இதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுல நெக்ஸ்டா இந்த ஆல்பம் சாங்கோட தமிழ் உச்சத்துக்காகவே இந்த சாங்க்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர்னே சொல்லலாம். ஆமா. இந்த சாங்கை பாத்தீங்கன்னா சிலோஜன் ரெட்டி நல்லா ஷரிசிவான்ற இருக்கும். இந்த 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே அருமையா இந்த சாங்கோட ஒவ்வொரு போர்ஷனையுமே பாடியிருப்பாங்க. கிழமை உன்ன பார்த்த முதல்ல ஓரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்க லைஃப்ல நீங்க அதிகமா லூப் மூட்ல கேட்டு வைப் பண்ண ஆல்பம் சாங் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல நிறைய 1-2 பாட்டுலாம் தெரியவே இல்லை, அதெல்லாம் கேட்ட மாதிரியே இல்லை. ஆனா நிறைய பாட்டு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் அந்த ஹிப்ஹாப் ஆதி பாட்டுலாம் ஆமா, அந்த ஆமா. இன்னொன்னு ஒரு பாட்டு உண்டு, இறைவா எனக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு ஒரு அதுல ஒரு கதையா வரும். ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்னு ஒரு கதை வரும். அப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு அந்த சுத்தி ஒரு 3 கதை வரும். நல்லா இருக்கும், அது பார்க்கவும் விஷுவலாகவும் நல்லா இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா ஒரிஜினலே எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாம் கொரியன் இதுவா போட்டு நான் அப்படி நீ பார்த்துதான் கொரியனா கிளிக் பண்ணி நான் அப்படியே பார்த்து எனக்கு இது ஒரிஜினலே தெரியல. ஆனா அந்த பாட்டு தெரியுது, ஆனா ஒரிஜினல் யாருன்னு தெரியல. முக்காவாசி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் இந்த மாதிரி தான் அந்த ஒரு லைன் எல்லாம் ஒரு பாட்டு உண்டு, மலேசியன் அவங்க ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, செத்தே போனேன்டி உன்னை பார்த்தையில ஆமா அப்படி, அதாவது ஸ்கூட்டர் வண்டியில உன்னை ஏத்திக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டும். அந்த பாட்டு வரும்னு நினைச்சேன். ஆமா, முன்னெல்லாம் அந்த மலேசியா இருக்கவங்க நிறைய பாட்டு மோஸ்ட்லி நல்லா இருக்கும். போடுவாங்க. இப்போ வந்து தமிழ்லயே போடுறதுனால அந்த அளவுக்கு இல்ல. அப்போ நிறைய அந்த ஆல்பம் சாங்கே எக்கச்சக்கமா படம் சாங்கை விட இது பயங்கரமா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.